திருச்சிற்றம்பலம். என்னாருடைய சிவனை போற்றி, இந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா, டிசம்பர் மாத பலன் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மாதம் நம்மளுடைய சேனல்ல நிறைய பலன்கள் அப்படிங்கிறது வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து பதிவுகளையும் பார்த்துட்டு வாங்க. முதல் விஷயம், மாத பலன் நம்ம எதற்கு பார்க்கிறோம்? ஏன்னா எல்லாருமே கேட்கக்கூடிய விஷயம் என்னன்னா, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, இந்த ராசிக்கு நல்லா இருக்கு, மாசம் மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றாங்க, நல்லா இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா எங்க லைஃப் இப்படியே போயிட்டு இருக்கு அப்படிங்கிற நிறைய கேள்விகள் வந்துகிட்டு இருக்கு. இப்ப இதற்கு ஒரே ஒரு சின்ன விளக்கம் அப்படிங்கறத நான் சொல்லிக்கிறேன் உங்களுக்கு. ஒரு கிரகம் மாதம் மாறும் பொழுது உங்க ஜாதகத்துல இப்ப இங்க வந்து உங்களுக்கு செவ்வாய் இருக்காருன்னா இந்த இடத்துல அடுத்து சனி வரும்பொழுது என்ன செய்வார்? இப்போ உங்க ஜாதகத்துல இப்போ உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா, இப்போ விருச்சிக ராசியில 4 கிரகங்கள் இருக்கு. இப்ப இந்த 4 கிரகமும் உங்க ஜாதகத்துல விருச்சிகத்துல ஏதாவது கிரகம் இருக்கான்னு பாருங்க. அப்ப இந்த 4 கிரகங்களும் அதோட ஜாயின் பண்ணி வரும்போது என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்டா எடுக்கணும். அது வந்து உங்களுக்கு உங்க ஜாதகத்தை வச்சு பார்க்கணும். அப்படி இல்லைனாலும் நான் சொல்லக்கூடிய முறையில விருச்சிக ராசிக்குள்ள இந்த கிரகங்கள் வரும்போது என்ன நடக்கும் அப்படிங்கிறது கம்பல்சரி ஒரு 70% நிச்சயம் நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு. மிச்சம் 30% அப்படிங்கிறது பாத்துட்டீங்கன்னா உங்க ஜாதகத்தினுடைய அமைப்பு தான். உங்க ஜாதகத்துல தசாபுத்திகள், அதே போல உங்க ஜாதகத்துல கிரக நிலைகள் இதெல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வச்சு நம்ம எடுக்கும்பொழுது அக்யூரேட்டாக 100% நாம என்ன பலன் நடக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லலாம். இது மாத பலன்களை எடுக்கும் பொழுது இந்த இடத்துல இது வரும்பொழுது இதை செய்யுங்க, இதை செய்யாதீங்க அப்படிங்கறத நான் தெளிவா உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிறேன். அதை மட்டும் பயன்படுத்திக்கோங்க. செய்யுங்க, இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி மட்டும் நீங்க மூவ் பண்ணுங்க. இல்ல இது வேண்டாம், இது நடக்காது, இந்த பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிறத நோக்கி உங்களுடைய பயணத்தை தொடர வேண்டாம். என்ன இருக்குதோ அதை மட்டும் அப்படியே மூவ் பண்ணி கொண்டு போனீங்கனாலே இந்த மாத பலன் உங்களுக்கு முழுமையாக பலன் கொடுக்கும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்போ இந்த மாசம் என்னென்ன கிரகங்கள் மாறுறாங்க அப்படிங்கறத நம்ம முதல்ல பாத்துக்கலாம். குரு பகவான் பாத்துட்டீங்கன்னா மிதுன ராசிக்கு அப்படியே அதிசாரம் பெற்று மேல இந்த மாசம் வந்திருக்காரு. அதுவும் பாத்தீங்கன்னா வக்கரகதியில தான் இருக்காரு. அடுத்தது பாத்துட்டீங்கன்னா செவ்வாய் 7ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. அதே போல சுக்கிரன் 20ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வரார். அதே போல சூரியன் 15ஆம் தேதி தனுசு வீட்டுக்கு வருது. 3 கிரகங்கள் இந்த மாசம் தனுசு வீட்டுக்கு வராங்க. அதே போல புதன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாத்துட்டீங்கன்னா 6ஆம் தேதி தன்னுடைய துலாம் வீட்டுல இருந்து செவ்வாயினுடைய வீடாக இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வரார். சனி பகவான் வக்கர நிவர்த்தி ஆகிவிட்டார். அதனால அது வந்து கவலையே பட வேண்டியதுல. குரு மட்டும்தான் வக்கரத்துல இருக்கார். அது மட்டும் ஒவ்வொன்றும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத ஒரு ஜாதக ரீதியை நான் முழுமையா கொடுக்குறேன். சனி வக்கரம் ஆனாலே நிறைய பேருடைய லைஃப் அப்படிங்கிறது நிறைய சேஞ்சஸ் வரும் அப்படிங்கறத முற்றிலும் உண்மை. இப்ப ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம பலன்களை முழுமையாக பார்க்கலாம். சிம்ம ராசிக்குண்டான டிசம்பர் மாத பலன்களை பத்தி பார்க்கலாம். சிம்ம ராசி, ஏங்க சிம்ம ராசி பத்தியே பேசாதீங்க, நிலைமை ரொம்ப மோசமா போயிட்டு இருக்குது. சிம்ம ராசிக்காரங்களுக்கு வீடியோ பாக்குறதுக்கே பிடிக்கல, எத்தனை சொன்னாலும் அது நடக்க மாட்டேங்குது, பிரச்சனையாகவே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய புலம்பல். ஏன் அப்படிங்கிறது முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஒரு மனிதனுக்கு அஷ்டம சனி தனியா வரலாம், ராகு எது தனியா வரலாம். ஆனா இந்த முறை சிம்மத்துக்கு மட்டும் கிரகங்கள் வச்சு பழி வாங்குற மாதிரி அஷ்டம சனியும் கொடுத்து அதுவே வந்து ஆளை வந்து அவமானப்படுத்தி துக்கப்படுத்தி துன்பப்படுத்தி எல்லாம் பண்ணிரு. அது மட்டும் இல்லாம விரக்தியின் உச்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் எதுனா கேது. அதுவே ராசிகள் உட்காந்துருக்கு. ராசின்னா சந்திரன். அப்ப சனியும் உங்களை பிடிக்குது, சந்திரனை பிடிக்குது. சந்திரன் தான் மனம், சந்திரன் தான் நீங்க செய்யக்கூடிய செயல்கள். சனியும் அதை பிடிக்கிறாரு, கேதுவும் அதை பிடிக்குது. எப்படி உங்களால வெளியே வர முடியும்? கேது விஷத்தை கொட்டுதல், எப்படி உங்களால வெளியே வர முடியும்? கேது ஞான கிரகம் தான், சனி பகவான் அனுபவ கிரகம் தான், அதெல்லாம் உண்மைதான். சனி வெளியே விட்டு போறதுக்கு அப்புறம் நிறைய அனுபவத்தை கொடுத்துருவாரு. கேது ராசியை விட்டு வெளியே போறதுக்குள்ள நிறைய ஞானத்தை கொடுத்துருவாரு. ஆனா அது வரைக்கும் நாங்க தாங்கணுமே, எங்களுக்கு அந்த வழியை தாங்கணுமே, நாங்க இருக்கணுமே அப்படின்னு சொல்ற அளவுக்கு எல்லாம் சிம்மத்துக்கு இப்ப போயிட்டு இருக்கணும். அதுதான் நிலவரம். இப்ப வீட்டுக்குள்ள பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை, டைவர்ஸ் வாங்க போறோம், டைவர்ஸ் வரைக்கும் வந்துருச்சு, எனக்கு அவர் பிடிக்கல, இத்தனை நாள் பெரிய பிரச்சனை எல்லாம் இருந்துச்சு, ஆனா இப்ப ஒரு சின்ன பிரச்சனை, பிரிஞ்சு போயிட்டோம், ஃப்ரெண்ட்ஸ் யாரும் எங்க கூட இருக்க மாட்டேங்கிறாங்க, என்னை பிடிக்க மாட்டேங்குது யாருக்குமே, என்னை பார்த்தாலே ஓடிடுறாங்க, இதற்கு முன்னாடி இப்படி இருந்தது இல்ல இப்படிங்கிறது நிறைய விஷயம் சிம்மத்துக்கு இப்ப மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. நாங்க ஜாதகமே பாக்கலீங்க, எங்க வாழ்க்கையே இப்படிதான் ஏதோ ஒரு ஜோசியர் சொல்லிக்கிட்டே இருப்பீங்க, நல்லா இருக்கும் நல்லா இருக்கும்ட்டு, ஆனா எங்க லைஃப் வந்து இப்படியே போயிரும் போல் இருக்குது அப்படிங்கிற விரக்தியின் உச்ச நிலைக்கு சிம்மம் போயிட்டு இருக்குது. ஆனா ஆன்மீகமோ, இறை வழிபாடோ, குரு வழிபாடோ, நிறைய பேர் வந்து உங்களுக்கு அட்வைஸ் பண்றதோ, இதெல்லாம் பாசிட்டிவா போகும். ஒரு பக்கம் குடும்பத்துல தொழில்ல இதுல எல்லாம் ஒரு பக்கம் போட்டு அமுத்தி ஒரு பக்கம் உங்களை புரிஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இந்த பக்கம் நீங்க யாரு, உங்களுடைய இந்த பிறவிக்குண்டான நோக்கங்கள் என்ன
அப்படிங்கறத சொல்றதுக்கு தான் இந்த கேது இங்க உட்கார்ந்துருக்காரு வந்திருக்காரு. அது வந்து 18 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வரும். அப்ப இந்த 18 வருஷத்துக்கு ஒரு தடவை வரக்கூடிய இந்த கேதை, அந்த ஞானத்தை நீங்க பருகி இந்த 18 வருஷம் அதுதான் உங்களுக்கு நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும். அந்த ஞானத்தை தான் கொடுக்க போறாரு. சரி, இந்த மாசம் எப்படி இருக்கும்? அதனால இது வந்து ஒரு ஒரு வருஷத்துக்கு செப்டம்பர் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனா கொஞ்சம் தைரியமா இருந்துக்கணும். சரி, இப்ப இந்த மாசம் எப்படி இருக்கும்? மன ரீதியா உடஞ்சாச்சு. இதுக்கு மேல எந்திரிச்சு வர முடியுமான்னு எனக்கு தெரியல. உடல் ரீதியா அதுவும் கெட்டு போச்சு, உடம்பும் கெட்டு போச்சு, மனசும் கெட்டு போச்சு. ஆனால் ராசி அதிபதி 4ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மனம் சார்ந்த இடத்துக்கு வரப்போகிறார். வந்திருக்கார் 15ஆம் தேதி வரைக்கும் அங்கதான். 15ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு வருவார் குரு பார்வையில. இந்த மாசம் உங்க மனசுல இருந்து வந்த வலி, வேதனைகள் இதெல்லாம் விலக போகுது. தேவையில்லாம இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலக போகுது. இது எப்படி பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரனோட ராசி அதிபதி சேர்றதுனால 3ஆம் இடங்கிறது விஜய, வீரிய, தைரிய ஸ்தானம். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா தைரியத்தை கொடுக்கும். சரி, நமக்கு இப்படித்தான், இதுதான், நமக்கு இதுதான் வந்து கிரகங்கள் கொடுக்குறாங்க, கடவுள் நமக்கு இதுதான் கொடுக்குறாரு, நம்ம இதை ஏத்துக்கோ அப்படிங்கிற ஒரு மனோபக்குவத்தையும் தைரியத்தையும், அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிற, அடுத்தது என்ன போராட்டம் வரும் அப்படிங்கறத பார்த்து ரெடியா நிக்கக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சிம்மத்துக்கு இந்த மாதம் கண்டிப்பாக கிரகங்கள் கொடுக்கும். எதை வந்தாலும் பாத்துக்கலாங்க, எவ்வளவு அடிப்பீங்க அடிங்க, பாத்துக்கலாம். இதுக்கு மேல ஒரு மனிதன் வந்து கீழே போக முடியுமா? இதுக்கு மேல ஒரு மனிதனுக்கு கெடுதல் வரணுமா? அப்படிங்கிற அளவுக்கு உங்களுடைய ஒரு மனோதைரியம் அப்படிங்கிறது இந்த மாசம் நிச்சயமாக நடக்கும். ஆரோக்கியத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் விலக போகுது. உடம்பு கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்க போறீங்க. ரொம்ப சோம்பலா இருந்திருப்பீங்க, மனரீதியா ரொம்ப சோம்பலா இருந்திருப்பீங்க. இது எல்லாமே கொஞ்சம் விலக போகுது. அடுத்தது இன்னொருத்தர் யாருன்னு பாத்துட்டீங்கன்னா 2 மற்றும் 11ஆம் அதிபதியாக இருக்கக்கூடிய புதன் வந்து 6ஆம் தேதி இங்க வரப்போகுது. அப்போ வருமானம் வரும். வருமானம் எல்லாம் தடையே இருந்தாலும் கூட ஒரு வருமானம், ஒரு லாபங்கள், எதிர்பார்த்த விஷயங்கள் கைகூடி வர்றது, தேவையில்லாம பணத்தினால இருந்த அந்த தடைகள் எல்லாமே விலகிறது. இப்பெல்லாம் நீங்க பேசுனா சிம்மம் ராஜாதான், ஊருக்கே காட்டுக்கே ராஜாதான், அது கர்ஜனை பண்ணணுங்கிறதே இல்ல, வந்து நின்னாலே அங்க பயக்கும். ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருந்திருக்கோம்? உங்களை பார்த்தாலே பிடிக்காது, உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இருக்காது, இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கும். ஆனா இந்த 2ஆம் அதிபதி வாக்குஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல இருக்காரு. அப்ப என்ன பண்ணணும்? உங்க பேச்சுக்கு, உங்களுடைய வாக்குக்கு மரியாதை உண்டு. சோ உட்கார்ந்து கேட்பாங்க. நீங்க இத்தனை நாள் வந்து நீங்க பேசுறதை கேட்டிருக்கவே மாட்டாங்க, காது கொடுத்து கூட கேட்டிருக்க மாட்டாங்க. ஆனா இப்போ உட்கார்ந்து கேட்பாங்க. என்ன சரி, என்னன்னு சொல்லுங்க, என்னன்னு செய்யணும், இப்ப ஏன் நீங்க இப்படி இருக்கிறீங்க, என்ன பிரச்சனை அப்படிங்கிறத உட்கார்ந்து கேட்பாங்க. உங்க பிரச்சனைகள் இந்த டைம் சொல்லி உங்களுடைய மன வேதனையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டங்களாக கூட இந்த காலகட்டங்கள் ஏற்படும் அப்படிங்கறது அமைப்பு. வருமானம் ஓரளவுக்கு வந்துடும், பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா சுக்கிரன் 3 10 குடையவராக இருந்து அந்த 4ஆம் வீட்டுல இருக்கும் பொழுது கேந்திராதிபதி கேந்திரத்துக்கு வர்றார், பெருமாள் ஸ்தானாதிபதி பெருமாள் ஸ்தானத்துக்கு வரும் பொழுது ஓகே, பண வரவு, தொழில் இதெல்லாம் நல்லா இருக்க போகுது. கொஞ்சம் விழுந்துட்டீங்க, இப்ப அடுத்த ஸ்டெப் எடுத்து மேல மீண்டும் வைப்பதற்குண்டான ஒரு வாய்ப்பை இந்த கிரகங்கள் இந்த மாசம் கொடுக்குது. அடுத்ததுமே உங்களுக்கு 5ஆம் வீட்டுக்கு வந்தாலுமே குரு பார்வை இருக்கு, தைரியமாக இருக்கலாம். 2 3 மாசத்துக்கு உங்களுக்கு நல்லா தான் இருக்க போகுது. குறிப்பிட்ட ஒரு 2 மாசம் நல்லா இருக்கதா போகுது. தைரியமாக உங்களுடைய விஷயங்கள் எல்லாமே செய்யலாம். செவ்வாயும் பாத்தீங்கன்னா 4 மற்றும் 9 கூடையவர், அவரும் 7ஆம் தேதிக்கு மேல 5ஆம் வீட்டுக்கு வரப்போகிறார். தாரியந்தனுடைய ஆரோக்கியமும் நல்லா இருக்க போகுது. வீடு மனை சொத்துக்கள் சார்ந்து இருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்க போறாங்க. அடுத்தது சனியும் வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். ரொம்ப பிளஸ்ஸான ஒரு விஷயம். ஏன்னா உங்களுக்கு வந்து வக்கரத்துல இருந்து அஷ்டமச்சனி நடக்கிறப்போ அம்மிக்கல்ல வச்சு ஆட்டி எடுத்த போலதான் சக்கைய புழிஞ்சு நிக்க வச்சிருப்பார். வக்கர நிவர்த்தி ஆயிட்டார். அதனால திருமணம், கடன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே விலகிறது, கடன்னால இருந்த அந்த தொல்லைகள் எல்லாமே விலகிறது, நோயினால் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாமே விலகிறது, வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் இதுக்கெல்லாம் தீர்வு இல்லாம வாய்தா வாய்தான் போட்டிருக்கு, ஒரு நல்ல இது இல்லாம இருக்கிற, அதே போல வக்கீல் அதிகமா பணம் கேட்கிறாரு, பணம் ரோல் பண்ண முடியல, இப்படிங்கிறதெல்லாம் ரீசன் இருக்கணும். இப்ப கண்டிப்பா இருக்கணும். அஷ்டம சென்னையில கண்டிப்பா ஒரு ஸ்டேஷனாவது வேலை ஏறிட்டு வர மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வந்துடும், அல்லது போலீஸாவது வந்து விசாரிச்சுட்டு போயிடும். ஒரு அஷ்டமச்சனிங்கிறது 8ஆம் இடங்கிறது ஜெயில் வாழ்க்கைன்னு சொல்றோம். அப்போ அங்க சனி எப்போ வந்து அஷ்டமச்சனியை ராசியை பார்க்கிறப்போ ஒரு சின்னதாவது ஒரு சின்ன கேஸாவது சின்ன விஷயமாவது நடக்கும். தேவையில்லாததுதான், பட் இருப்பினும் இப்ப அந்த சனி வக்ரம் இல்லாம இருக்கிறதுனால அதெல்லாமே விலகிரும். உங்க மேல இருந்து வந்து பழி பாவங்கள் முதல்ல விலக போகுது. உங்க மேல இருந்து வந்த அந்த அழுக்குகள் எல்லாமே விளக்க போறார். அப்ப குரு தன்னுடைய சொந்த வீட்டையே பார்க்கிறப்போ புகழ் அடைய போறீங்க, புகழ் கிடைக்க போகுது, வருமானம் பெருக போகுது. ஏன்னா 5 8 கூடியரான குரு 11ல போய் நிக்கிறார். ஜாதக தசாபதி நல்லா இருந்துருச்சுன்னா இரட்டிப்பு மடங்கான வருமானத்தை கொடுத்து விடுவார். அப்ப 5 கூடியர் 11ல போகும் பொழுது குழந்தைகள் உங்களுக்கு வருமானத்தை கொடுக்கும், குழந்தைகள் மூலமாக வருமானம் வரும், குழந்தைகளுடைய தேவைகளுக்கு உங்களுக்கு வருமானம் வரும். அதை வந்து நீங்க பூர்த்தி பண்றதுக்குண்டான அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்கும்.
இந்த டைம்ல சிம்ம ராசிக்காரங்க, சிம்ம லக்னக்காரங்க குலதெய்வத்தை போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா மிகப்பெரிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் அப்படிங்கிறதும் அமைப்பு உண்டு. உங்களுடைய அந்த எப்படி சொல்ற அந்த பிளாக் எல்லாம் உடையும், இந்த தடைகள் எல்லாமே உடைச்சுட்டுருவார். அப்ப அவரு 8 குடையூர் மாகி 11 நிக்கிறார். அப்ப 8 குடையூர் மாகி 11 நிற்கும் பொழுது கண்டிப்பாக திடீர் வருமானங்கள், திடீர் அதிர்ஷ்டங்கள், திடீர் லாபங்கள் ஏதோ உள்ள வந்துடும். பணத்தை வெளியே கொடுத்து லாக்கு லட்சக்கணக்கா வெளியே கொடுத்து லாக் ஆகி எல்லாம் சும்மா உட்கார்ந்துட்டு இருக்கு. திருப்பி கொடுப்பானா கொடுக்க மாட்டானா நம்பிக்கையே போயிருச்சு அப்படின்னு இருந்தாலும் கூட இந்த காலகட்டங்களை கொஞ்சம் மூவ் அப் பண்றதுக்குண்டான ஒரு வாய்ப்புகளை நிச்சயமாக இந்த குரு பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்ப சிம்மத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முழுக்க 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 தொழிலும் நல்லா இருக்க போகுது, வருமானம் வரப்போகுது, மன ரீதியாக இருந்து வந்து அழுத்தங்கள் எல்லாமே முதல்ல விலக போகுது. உங்களை உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு ஆறுதல் சொல்றதுக்காவது ஒரு ஆள் இருப்பாங்க அப்படிங்கறதுதான் இந்த மாதம் கிரகங்கள் கொடுக்கக்கூடிய பலன்கள். தசாபுத்திகள் நல்லா இருந்துருச்சுன்னா இனிமே ஓரளவுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளையும் இந்த கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. நன்றி. மீண்டும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், ஸ்ரீ நரசிம்மர் திருடிகளில் சரணம்.